மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்குரிய மார்ச் மாதத்திற்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போ மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுத்த செயல்களில் உங்களுக்கு ஒரு லாபம், எடுத்த செயல்களில் ஒரு மன நிறைவு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக ரியல் எஸ்டேட், இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதம் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள், அபரிமிதமான ஒரு நல்ல முன்னேற்றம், உங்களுடைய முதலீடுகளில் முன்னேற்றம், அல்லது நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்குறது, ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் மார்ச் 2026 மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு நிலம் மனை போன்ற விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே இந்த மார்ச் 2026 மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல விஷயங்களில் அது உங்களுடைய முதலீடு, பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட முதலீடு ஆகட்டும், அல்லது உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயமாகட்டும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகட்டும், இப்படி பல விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானம், 11ஆம் இடம் மனநறிவுக்கான ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு லாபத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு கூட இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமாக சில முடிவுகள் வருவதற்கான ஒரு சூழல்கள் கூட உருவாகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு மாதத்துல கிரக அமைவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பது, ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு சமரச பேச்சுவார்த்தை, பிரச்சனையான ஒரு விஷயத்துல சமரசம் ஏற்படுத்திக் கொள்வது, இதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு கூட இந்த மார்ச் மாதம் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வாடகை வீடு சம்பந்தமான முதலீடுகள் நீங்க செய்யறதாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுடைய உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் வக்ரகதி அடைகிறார். வக்ரமாகி ஒரு மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் திருப்பி நேர்கதிக்கு வருகிறார். அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்தின் முதல் பகுதியில மேஷராசி அன்பர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் உண்டு. பங்கு சந்தை, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல முதல் ஒரு 15 நாள் உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் ஒரு நல்ல ஒரு அற்புதமான 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல மாதத்தின் 2வது பகுதி மார்ச் 15, 16 தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய முதலீட்டின் வேகத்தை நீங்க கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. அல்லது முதலீடுகள் செய்தாலும் அதில் வரக்கூடிய வருமானத்தின் வேகம் கொஞ்சம் குறைவா இருக்கும் மார்ச் மாதத்தின் 2ஆம் பகுதியில. ஸோ அந்த அமைப்புல மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் மாடரேட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரி வழிகளில் குறிப்பா உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இப்போ உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருக்கும் பட்சத்துல அது உங்களுடைய சொந்த சகோதரர் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருந்தால் கூட சரி, அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் பேசி சால்வ் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக கல்லூரி இறுதி ஆண்டு அல்லது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு 10th+2 போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் குருவுடைய பார்வையை பெறுவதால் மாணவர்களுக்கு ஒரு படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன், எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு தெரிந்த கொஸ்டின், அதாவது கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தாலும் மேஷ ராசி மேஷ லக்ன மாணவ மாணவியருக்கு ஓரளவுக்கு தெரிந்த கொஸ்டின்ஸ் கேள்விகள் அதுல நீங்க ஓரளவுக்கு நல்லா எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய சுய தசா புத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அதீத மார்க், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஈவன் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் லெவல் அல்லது நேஷனல் லெவல்ல ஸ்கோர் பண்ற அளவு கூட மேஷராசி மேஷ லக்ன மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல வாய்ப்புகளை, சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல 5, 6, 7, 8,
15, 16, 17, 18, 21, 22 தேதிகள் மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சாதகமான தேதிகளாகும். தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள் 9, 10, 11 மற்றும் 23, 24. இந்த 9, 10, 11ன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். அது தவிர 23, 24 தேதிகள் உங்களுக்கு புதிய ஒரு வேலையில் சேருதல், ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது, அல்லது கொடுக்கல் வாங்கல், ஒரு புதிய ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை 23, 24 தேதிகள்ல தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.